ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cuisine Vino. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி ஷாப்பிங் ப்ளஸ் அதுக்கு முன்னாடி நாள் வந்து குக்கிங் பண்ணது, தீபாவளி ஷாப்பிங் பண்ணிவிட்டு வந்து அடுத்த நாள் குக்கிங் பண்ணது, அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது எல்லாமே இதில் வரப்போகுது. இது வந்து ஒரு 3 டே எடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர் vlog-ஆக கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அண்டு ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி vlog பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் அன்றைக்கி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பிடுறது அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு டிஃபன் இட்லி தான் கொடுத்தோம், தக்காளி சட்னி. அதே தான் நாங்களும் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தீபாவளிக்கு முன்னாடி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்ஸ், அதாவது இந்த பயிர் வகையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி சுத்தம் பண்ணிலாம் ரெடி பண்ணி வைப்போன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி நல்ல வெயில். ஸோ எல்லாத்தையுமே புடச்சிட்டு சுத்தம் பண்ணி காய வச்சுட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த தோட்டத்தை அடிக்கடி காட்டுறேன்னா, இந்த தர்பூசணி போட்டிருந்தோம்ல சுத்தமாக போயிடுச்சு. பட் உளுந்து பயிர் எல்லாம் முளைச்சிருக்கு, மிளகாய் செடிலாம் சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு தனியாக கிட்டத்தில் காட்டுறேன் எப்படி முளைச்சிருக்குன்னு. நான் இதெல்லாம் ரொம்ப எப்படி இருக்கும் முளைச்சா எப்படி இருக்கும் நான் பார்த்ததில்ல. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு இருந்தேன். நல்ல வெயில் அன்றைக்கி. ஸோ இப்போ காய வச்சதெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொட்டி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து பருப்பு பொடி அடித்தோம். எல்லா பயிரும் காய வச்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, பருப்பு பொடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிட்றனோ இல்லையோ, தோசைக்கு தொட்டு சாப்பிடுவோம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷன். அப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த உளுந்தங்களி ரொம்ப பிடிக்கும். ஸோ கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ வழக்கம் போல் மறுபடியும் இது பண்ணிவிட்டு அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இந்த யூபிஎஸ் டென்ஷனால். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் vlog பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Cuisine Vino. நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து நான் vlog எடுக்கலான்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வாரம் ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் போயிடுச்சு. அதோடு வந்து அதனால் என்ன ப்ராப்ளம் தெரியல, யூபிஎஸ்சில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. ஸோ கரண்ட் இல்லை. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு வழியாக தீபாவளி ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து ஆன்லைனில் பெருசாக ஒன்றும் பண்ணல. இங்கே போயிட்டு வாங்கிட்டு எதுவும் நம்ம எதிர்பார்த்து எதுவும் இல்லைன்னா ஆன்லைனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ஷாப்பிங் கிளம்பியாச்சு. போகிற வழியில் 2 பேரோட ஸ்கூலுக்கும் வந்து விசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ 2 பேருக்கும் மார்னிங் ஒருத்தவங்களுக்கு, ஆஃப்டர்நூன் ஒருத்தவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வர்றதுக்கு எப்படி ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எல்லாமே இங்கேயே வாங்கிட்டால் நல்லாயிருக்கும். போகிற இடத்துலையே நம்மளுக்கு எல்லாமே ஷாப்பிங் பர்ஃபெக்டாக முடிஞ்சிட்டு நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஷாப்பிங் என்னென்ன வாங்கணும் என்னன்றது நம்ம போயிட்டு வந்து பார்க்கலாம். என்ன வாங்க போகிறோம் என்னென்ன எங்களுக்கு தெரியல, பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள vlogல வந்து நார்மல் vlog-ஆக வந்திருக்கும். அது வந்து முடிக்கிறது எப்படி முடிக்க போகிறேன், என்னென்ன போட்டு சேர்த்து முடிக்க போகிறேன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு என்ன ஆகுது என்னன்றதை பார்ப்போம். இப்போ வாங்க ஷாப்பிங் போகலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், காருக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். கடைசி வரைக்கும் கார் வந்து வரேன்னு சொல்லி 1.5 மணி நேரத்துக்கு லேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் ஆட்டோவே புக் பண்ணிவிட்டு ஆட்டோவிலே கிளம்பிட்டோம். லட்டு தான் ரொம்ப ஜாலியாக இருந்தா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போகிற 2-3 கடையிலலாம் வேறு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. கொஞ்சம் ஆக்சசரிஸு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி வாங்கணுன்றா இருந்துச்சு. பட் ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வேறு ட்ரெஸ்ஸுக்குள்ளதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் 2-3 கடைக்கெலாம் போய் பார்த்தோம். மாடர்ன் ட்ரெஸ் மாதிரிலாம் பார்க்கலாமா அப்படிலாம் சொல்ல அது எதுவுமே 2 பேருக்குமே பிடிக்கல. அப்புறம் நாங்கள் எந்த கடைக்கு போக வேணாம்னு நினச்சோமோ அப்புறம் அந்த கடையிலே தான் போய் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அந்த கடை கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி தான். பட் வேணால் நாங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. சுடிதாரில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், புது டிசைன்ஸ்லாம் வந்துச்சு. சைட் நாட் போடுறது, அப்புறம் நிறைய டிசைனர் பிராண்டட் டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா இந்த வாட்டி கொண்டு வந்தாங்க. வழக்கமாக வந்து ரொம்ப ஆப்ஷன் கம்மியாக இருக்கும். பட் விலை ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க அந்த கடையில். நான் இங்கே போவேனான்னு நினச்சிட்டு தான் மற்ற கடைங்களுக்கெலாம் போனேன். ஆனால் அதையும் தாண்டி சரி அங்கேயே எங்களுக்கு எதுவுமே சரியாக அமையலை. மேபி இங்கே தான் வாங்கணுன்னு இருந்துச்சு என்னவோ தெரில. பட் போனதுக்கு அவ்வளோ நேரம் பெரிய பாப்பாவுக்கு தான் ரொம்ப நேரம் சர்ச் பண்ணி அவள் வந்து கோல்டு கலர் வேணும், ப்ளூ கலர் வேணும், அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி கடைசியில் வந்து சம்மந்தமே ஏதாவது ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது பார்க்குறப்ப இருக்கிறத விட வந்து வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அங்கே உள்ள லைட் வெளிச்சத்தை விட. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அந்த ட்ரெஸ்லாம் வந்து தீபாவளி அன்னைக்கு நான் என்னென்ன ட்ரெஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு vlogல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்ன வாங்கணுன்னு மட்டும் தான் சொல்கிறேன். அதுமாரி லட்டுக்கும் வந்து ஒரு டிசைனர் ட்ரெஸ் மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஒரு மாதிரியான வைலட் அண்ட் ஒரு பர்பிள் கலர் மாதிரி உள்ளதில். ஸோ அவளுக்கும் அது ரொம்ப பிடிச்சி போச்சு.
2 பேருமே வந்து நல்ல ஒரு காஸ்ட்லியாக அவங்க பட்ஜெட் அதிலே போயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, நைட்டி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு சாப்பிட போகலான்னு அப்படி நினச்சது. ஏன்னா நாங்கள் போகிற வழியில் ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு தான் போனோம். நான் அதெல்லாம் வீடியோவில் எடுக்கல. பட் செம பசி. காலையில் ரொம்ப ஏர்லியாகவே சாப்பிட்டுட்டோம். வண்டிக்கு வெயிட் பண்ணதெல்லாம் ரொம்ப பசி. சரி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா, ஹோட்டலில் வந்து அன்றைக்கி நாங்கள் பார்த்து வச்சுருந்த ஹோட்டலில் வந்து மூடி இருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரில. அப்புறம் லட்டுவை சமாதானப்படுத்தி ஜூஸ்லாம் கொடுத்து பார்த்தோம். குடிக்காமல் அப்படியே வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் கார் வர்றதுக்கு வேறு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு வழியாக சமாதானப்படுத்தி ஐபேக் ஹாலில் போயிட்டு 2 பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீமு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு செலக்ட் பண்ணாங்க. 1/2 மணி நேரம் போல் செலக்ட் பண்ணி ஆட்டோ வெயிட்டிங் போட்டுட்டு வாங்கினோம். ஏன்னா கார் வந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே கட் பண்ணிட்டோம். அவங்க அதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. திரும்பவும் ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோக்கார் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி எங்களுக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணார். அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்தோம். எல்லாம் கோல்டு, அதோடையே அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா, இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான்வெஜ் குக்கிங்லாம் நிறையா வரும். ரொம்ப நாள் கழித்து நாங்கள் சிக்கனு அதெல்லாம் வாங்கியிருந்தோம் இல்லையா முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தீபாவளி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அமாவாசை வரும். ஸோ அப்போ எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் பண்ண மாட்டாங்க. அதனால் சரி தீபாவளி ஸ்வீட்ஸ் இதெல்லாம் செய்யணும், வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறது துடைக்கிறதுலாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நான்வெஜ் எடுத்து செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது மதிய லஞ்சு செய்கிறதுன்னு ரொம்ப பெரிய வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், 1 கிலோ அளவுக்கு கெண்டை மீன், அப்புறம் வந்து சிக்கன், அப்புறம் அந்த சட்டியில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நல்லா அந்த செனை இருந்துச்சு அதில். ஸோ செனை வந்து எனக்கு குழம்புல போடுறது பிடிக்காது. பட் நல்லா மசாலாலாம் போட்டு வறுத்தா எனக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணிக்கலான்ட்டு சிக்கனை வந்து குழம்பு மாதிரி பண்ணிட்டோம். அது 1/2 கிலோ சிக்கன் தான் அப்படின்றதுனால கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிக்கன் மட்டும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மீதி சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்புலாம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் போட்டாங்க. இட்லி தோசைக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. மீதி வந்து மீன்லேயும் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுட்டாங்க. சூடாக குழந்தைங்களுக்கு வரப்போது கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பீஸ் எடுத்து வச்சுட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் வந்து இந்த செனை வறுவல் இருக்கு இல்லையா, அதுவும் பண்ணிவிட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி என்ன தான் சுத்தமாக பண்ணாலும் குழம்புல போடுற சனையை விட இந்த இது வந்து வறுத்து சாப்பிட்றது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து அப்படி தான் பிடிக்கும். ஏன்னா இது கவுச்சி வாடை இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து நல்லா, இது வந்து கெண்டை மீன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே கூட இட்லிக்கு இதுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டோம். அப்புறம் வழியாக ஒவ்வொன்றையும் சைட் பை சைட், ஒரு இதில் வறுவல், ஒரு இதில் அந்த செனை, ஒரு இதில் குழம்பு, வறுவல், அப்படியே மாறி மாறி அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த யூபிஎஸ் கனெக்ஷன் ரிப்பேர் பார்க்குறதுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணோம். அன்றைக்கி ஆனால் கடைசியில் வரவே இல்லை. நம்ம என்ன தான் புக் பண்ணாலும் அவங்க நினச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு ரிப்பேர்னால் வர வைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். குழந்தைங்க வந்தோன்னா அவங்களுக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த விலாக் இதுக்கு மேலே நான் வந்து எடுக்கலை. நெக்ஸ்ட்டு விலாகில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸ் பண்ணோம், என்ன நிறைய டிப்ஸு, அம்மாவோட ரெசிபீஸில் என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன எல்லாமே அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்